சிமியோனும் ஆமோஸும். அப்போஸ்தல நடபடிகள் 15வது அதிகாரத்தின் துவக்கத்திலே பார்க்கிறோம். விசுவாச மார்க்கத்திலே அமைந்திருந்ததான கூட்டங்களிலே 2 கூட்டம் இங்கே வாக்குவாதத்துக்கும் தர்க்கத்துக்கும் உள்ளாகி போகிறதை நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 17வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அங்கே கூடி வந்திருந்த ஜனங்களிலே யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன், அவன் இவ்விதமாய் 2 மனிதர்களை குறித்து பேசுகிறார். ஒன்று சிமியோன், இன்னொன்று ஆமோஸ். அதாவது 13வது வசனத்திலிருந்து யாக்கோபு என்கிற மனிதன், சகோதரி எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி, தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருகிற விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே அப்படி சொல்லிட்டு 15வது வசனத்தில் அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் என்ன செய்கிறது? ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்கே அவர் 2 மனிதனை காண்பித்துக் கொடுக்கிறார். ஒன்று சிமியோன், இன்னொன்று ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி. இங்க இடத்துல சிமியோன் என்கிற பெயரை 14வது வசனத்துல பார்க்கிறோம். 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை இங்கே ஆமோஸ் என்கிற புஸ்தகத்துக்கு நாம் வேதத்தை திருப்பலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம், அங்கே 11, 12 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். ஒரு கையில நீங்க அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு புறத்திலே ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆமோஸ் 9வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்களிலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப இதே வாக்கியத்தை தான் அங்க யார் சொல்றா? யாக்கோபு என்கிற ஒரு அருமையான மனுஷன் அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 16 மற்றும் 17 அது குறித்து பேசுறாரா இல்லையா? பேசுகிறார் என்று எழுதியிருக்குன்னு சொல்லி 17ஆம் வசனத்துல முடியுது. எங்க எழுதியிருக்கு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்துங்கிறது எந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கு? ஆமோஸ் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப யாக்கோபு ஏன் இந்த இடத்துல 2 மனிதனை காண்பித்து கொடுக்க வேண்டும்? ஒன்று சிமியோன், அப்படித்தானே? ஒன்று சிமியோன் விவரித்து சொன்னாருன்னு சொல்லி 14ஆம் வசனத்துல சொல்றார். இன்னொன்று ஆமோஸை குறித்து சொல்லுகிறார். அதனாலதான் இந்த செய்திக்கு நான் தலைப்பை சொன்னேன், சிமியோனும் ஆமோஸும். ஒருவேளை நம்முடைய சபையில சிமியோன் ஆமோஸ் யாராவது இருந்தாங்கன்னா நான் அவங்களை குறித்தல்ல, வேதத்திலே யாக்கோபு என்கிற மனுஷன் இந்த 2 நபர்களை உட்படுத்துகிற இந்த விசேஷம் எதற்காக? அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 17வது வசனம் வரைக்கும் இங்கே 2 தேவனுடைய மனிதர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். யாக்கோபு என்கிற மனிதன் காண்பித்துக் கொடுக்கிறார். முதலாவது சிமியோனை குறித்து சொல்லுகிறார், இரண்டாவது ஆமோஸை குறித்து சொல்லுகிறார். ஆமோஸ் சொல்லி அங்க எழுதப்படல. ஆனா அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை குறித்த சத்தியத்தை எங்க எழுதியிருக்கிறதாய் பார்க்கிறோம்? ஆமா, ஆமோஸ் 9வது அதிகாரம் 11, 12 அங்கே ஏதோமை குறித்து, மற்ற மனுஷர் என்று சொல்லும் போது ஏதோமை குறித்து, ஏதோமை எல்லாம் அவர் வசப்படுத்திக் கொள்வதற்காக அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்கிற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் அக்காலத்திலே வாழ்ந்த யூதா ஜனத்தினிடத்தில் பேச சித்தம் கொண்டார்.
அப்போ யாக்கோபு எதற்காக இந்த ரெண்டு மனிதர்களை காண்பிக்கிறார்? ஒன்று சிமியோன், இன்னொன்று ஆமோஸ். உண்மைதானே? ரெண்டு பேரை ஏன் காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிவோமையானால், அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தின் துவக்கத்திலே அங்கே மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிற்று என்று சொல்லி 2வது வசனத்துல பார்க்கிறோம். எதை வைத்து தெரியுமா? மனுஷர் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு கூட்டம் சொல்லுது, அந்த காலத்துல இப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளேயும் வந்த ஒரு கூட்டம் தான். அவங்க சொல்லுகிறாங்க, மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் சொல்லி 2ஆம் வசனத்துல, மன்னிக்கவும் 1வது வசனத்துல சொல்லிட்டாங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இது ஒரு நூதனமான போதகம். அவர்களும் இப்படிப்பட்ட, அதாவது அவர்களும் விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமா மோசையின் முறைமையை இன்னும் பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில், அதாவது ஒரு கூட்டம் விடாப்பிடியாய் கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளினது. இன்னொரு கூட்டம் யூத மார்க்கத்தில் அமைந்த அநேகர் விசுவாச மார்க்கத்துக்கு வந்தாங்களா வரலையா? வந்தாங்க. ஆனாலும் அதிகப்படியான வெளிச்சம் இல்லை. நமக்கு தெரியும், அதிகப்படியான வெளிச்சம் கிடையாது. இதுக்காக தான் ரோமுக்கே செல்லாத அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட ரோம சிறைச்சாலைக்கு போயிருக்கார். ஆனா ரோம சபையை சந்தித்ததாக எவ்விதமான சான்றும் கிடையாது. ஆனா ரோமாபுரியில் உள்ள சபையினுடைய நிலவரத்தை நன்கு அறிந்து கொண்டு, ரோமாபுரியில் இருக்கிற சபையினுடைய பிரச்சனையை நன்கு அறிந்து, தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளை காண்பிக்கும் போது அவர் யூதரை குறித்தும் கிரேக்கரை குறித்தும், யூதரை குறித்தும் புறஜாதியரை குறித்த காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரத்திலிருந்து அது முதல் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது, அதாவது யூதரையும் புறஜாதிகளையும், யூதன் கிரேக்கன், யூதன் புறஜாதி சொல்லி இவர்களுக்கு உண்டாகிற இந்த மேன்மையெல்லாம் எவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டதுங்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பார். புறஜாதிகளையும் கர்த்தர் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்களாக்குகிறார். விருத்த சேதனம் உள்ள யூதர்களையும் விசுவாசத்தினாலே அவர் நீதிமான் ஆக்குகிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ரோமர் 3வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலேயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த நாட்கள்ல விசுவாசத்தை விட்டு விட்டு விருத்த சேதனத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அங்கே மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. இன்னைக்கு அப்படிதான். ஒரு உண்மையான நிஜமான ஒரு போதனை இருக்கும்போது போலியான போதகத்தின் மூலமாய் வாக்குவாதமும் தர்க்கமும், வாக்குவாதம் தர்க்கங்கிறது எதை காண்பிக்கும் அப்படின்னா மாம்சீக குணங்களை காண்பிக்கும். நல்லா ஞாபகிச்சுக்கங்க. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக பவுல், பர்னபா இன்னும் மற்றுமுள்ள விசுவாச பிள்ளைகள் கடந்து போக வேண்டிய சூழல் இருந்தது. ஏன்னா ஒரு கூட்டம் இவ்விதமாய் மாறுபாடாய் போதித்தது. அவங்க என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா பவுல், பர்னபா எதை அறிவிக்கிறாங்க? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி, ஒருவேளை இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இவர்களுடைய போதகங்கள்லாம் இது விசுவாசத்தினாலே ரட்சிப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மாம்சத்துல செய்கிற ஏதோ ஒரு கிரியினால நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லி ஒருவித நூதனமான போதனையை கொடுத்தார்கள். அதான் நான் முன்ன கூட உங்களை சொல்லியிருக்கிறேன், வெகு ஜாக்கிரதையா இருங்க. பைபிள்ல இப்படி இல்லை. எப்படி இல்லை? அதாவது நான் இலையெடுத்தா, அசனத்துக்கு இலையெடுத்தா பிள்ளை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சில சொல்லுவாங்க. அது பைபிள் என்ன இல்லை இருக்குதா? அதெல்லாம் ஒரு நியாயப்பிரமாணத்தை போல அது ஒரு கோட்பாடு, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு. ஒருத்தர்கிட்ட ஒரு தம்பிட்டு இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு தம்பிக்கு உடம்பு முடியாத சூழ்நிலை இருக்கிறாரு. ஒன்று மெழுகுத்தி மட்டும் கொளுத்தி அதை அப்படியே கையில் ரெண்டு அப்படி ரொம்ப சுற்றி, அப்புறம் மெழுகுத்தி வச்சு அப்படி சுற்றி, அப்புறம் பற்ற வச்சு வச்சுட்டா அந்த இது தோஷம் போயிடும், அதோட புண்ணு வலி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்விதமாலாம் உள்ளதெல்லாம் என்னது? இதுவும் ஒரு விதமான நியாயப்பிரமாணத்தின் கிரியை தான். சில நினைக்காங்க யூதர்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் சொல்லி. நல்ல கவனிங்க, புறஜாதிகளுமே பிறக்கும் போது, புறஜாதிகள்லாம் யாரு தெரியுமா? நம்ம தான். புறஜாதிகளாகிய நாமும் பிறக்கும் போது நியாயப்பிரமாணத்தோடு தான் பிறந்தோம்.
100% உண்மை. அதுக்கு வசனம் எங்க இருக்குன்னா, ரோமர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே எப்படி இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். யாரு? யூதர்களா புறஜாதிகளாகிய நாமா? புறஜாதிகளாகிய நாம். அப்ப நமக்கு உண்மையிலே எழுத்தின்படி ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள அந்த 5 ஆகமங்கள் சொல்லப்படுற தோரா, நியாயப்பிரமாணங்கள் அப்படி சொல்லப்படுற அந்த இது நமக்கு எழுத்தின்படியா ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஆனா அதாவது இயற்கையாகவே இந்த பூமியில் நம்ம பிறக்கும் போது சுபாவத்தின்படி நம்ம எதன்படி தான் செய்யறவங்களா இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின்படி தான் செய்யறோமா? பைபிள் அப்படிதான் இருக்கு. பைபிள் அப்படிதான் இருக்கு. இப்ப பிறக்கும் போதே அதாவது பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கே போகல, 2 பிள்ளைங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி கீழே விழுந்த உடனே அக்காவுக்கு சிரிப்பு வராது. அக்கா ஐயோ தம்ம தங்கச்சி கீழே விழுந்துட்டாலும் சொல்லி தூக்கி விடுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுமா? அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இயல்பாவே மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்டது வைக்கப்பட்டுதான் இருக்கு சுபாவத்திலே. அதுதான் இங்க எழுதுகிறார் ரோமர் 2:14. ஏதோ யூதர்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் நினைச்சிடாதீங்க. நமக்கு இந்த எழுத்தின்படியான இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கு கொடுக்கப்படல. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு. ஆனா நமக்கு இன்னொரு விதத்துல நியாயப்பிரமாணம் இருக்கதான் செய்யுது. அதை நானா புதுசா சொல்லல. ரோமர் 2:14 போட்டிருக்கு, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணம் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சொல்றார், அவருடைய மனசாட்சியும் கூட ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று. ஆமா, அவருடைய மனசாட்சியும் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதாக காண்பிக்கிறார்கள். இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதாக காண்பிக்கிறார்கள். இருக்கா இல்லையா? அந்த 14 வசனத்தை பாருங்க. ரோமர் 2:14 கடைசி பகுதியை பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியை அவர்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதாக காண்பிக்கிறார்கள். இருக்கா இல்லையா? 15வது வசனத்தில் இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியை அவர்கள் இருதயங்கள் என்ன செஞ்சிருக்கு? நம்முடைய இருதயங்கள்ல எழுதியிருக்கு. அதை மறந்துடக்கூடாது. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, இதே போலதான் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்கிறது என்பது நமக்குள்ளே ஒரு நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் ரோமர் 2வது அதிகாரம் 14-15 திட்டவட்டமா சொல்லப்படுகிறது. இதை மறந்துடக்கூடாது. அதுல ஏதோ அன்னைக்கு ஏதோ நியாயப்பிரமாணம் வந்துச்சு, நான் தான் இப்ப நியாயப்பிரமாண காலத்தில் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற இந்த பாவ சரீரம் பார்த்தீங்களா, இது இயல்பாவே எதுல தெரியுமா இன்பில்ட் ஆயிருக்கு? உண்மையிலே சொல்ல போனா the natural body is inbuilt, or the natural body is inbuilt with the law. அது ஒரு விதமான law, அது ஒரு விதமான நியாயப்பிரமாணம். அதுக்கு தான் நம்ம இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினங்களை செய்யறது கிடையாது. இதைத்தான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி முதல் வசனத்துல பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்துல. அதை தொடர்ந்து எப்படி நம்ம இருந்தோம் தெரியுமா? அக்கிரமங்களையும் பாவங்களையும் எப்படி மரித்தவங்களா இருந்தோமா? அழகா சொல்றார் பாருங்க. அவைகளில் அடுத்து விளக்கம் கொடுக்கிறார் 2ஆம் வசனத்துல. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே, அதைத்தான் அங்க ரோமர் 2:14 சொல்றாரு. சுபாவத்தின்படி செய்கிற போது நம்ம எதை நிறைவேற்றவங்களா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. சுபாவத்தின்படி செய்கிற போது எந்த கிரியை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறதா காண்பிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியை. சொல்ல ஒருமா நினைச்சிடாதீங்க. கலாத்தியர் 3:10 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அப்பா நினைச்சிடாதீங்க. அது தொடர்ந்தா கலாத்தியர் 3:13 சொல்லிட்டாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஏதோ அது மட்டும் நினைச்சிடாதீங்க. புறஜாதிகளாகி நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா? எல்லா வசன ஆதாரத்தோடு சொல்றேன். அப்ப நம்முடைய மனசு மாம்சம் விரும்புகிற அந்த சுபாவத்தின்படி செய்கிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். ரோமர் 2வது அதிகாரம் 14-15 அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். அப்ப கலாத்தியர் 3:10 என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய மாம்சம் மனசு விரும்பினவைகளை நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலங்கிற வாழ்க்கை வாழ்றோம் பாருங்க, சுய இச்சைகளின்படியே பிழைக்கிறோம்ல, இது மரணத்துக்கு உட்பட்டது, சாபத்திற்கு உட்பட்டது. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமாய் இப்படிப்பட்ட சாபம் எல்லாம் முறிக்கப்படுகிறது, இப்படிப்பட்ட மரணம் எல்லாம் முறிக்கப்பட்டு போய்விடுகிறது. சாபம் இருக்கான்னு எனக்கு கேட்டீங்கன்னா உண்மையாவே இருக்கு. ஆனா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நோக்குகிற, அவரை விசுவாசிக்கிற எவரிடத்திலுமே சாபம் கிடையாது. சாபம் கிடையவே கிடையாது. என எல்லாம் முறிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது பிரியமானவர்களே தெளிவாக கவனிங்க. எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, எபேசியர் 2வது அதிகாரத்துல சுபாவத்தின்படி நம்ம எப்படிலாம் நடந்து வந்தோம், கோபாக்கினின் பிள்ளைகள் அழகா சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. அங்க ஒண்ணு கூட்டம் சொல்லிட்டு கிடக்கு, மோசையினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் சொல்லி அப்போஸ்தலர் 15:1 சொல்றாங்க. அது 100க்கு 100 தப்பு. இங்க சொல்லி கொடுக்கிறாரு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு. அதை தொடர்ந்து 8ஆம் வசனத்துல அந்த கிருபையும் நம்முடைய விசுவாசத்தை இணைச்சு, நாம் அதை விசுவாசிக்கிறதுனால கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுல நம்ம நிலை கொண்டிருக்கணும். அப்ப எதுக்காக அங்க யாக்கோபு என்கிற மனுஷன் எல்லா ஜனங்கள் கூடியிருக்கிற சமயத்தில் சிமியோனை குறித்தும் ஆமோஸ் குறித்தும் ஏன் பேசினார்? சிமியோன் சொன்ன வாக்கியத்தையும் ஆமோஸ் கூறின தீர்க்கதரிசன வாக்கியங்களையும் குறித்து ஏன் பேசினார்? இந்த செய்தியுடைய தலைப்பு அதுதான். என்ன? சிமியோனும் ஆமோஸும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இருக்கட்டும், யூடியூப்ல கூட ஜனங்கள் சில ஆட்கள் கேட்கட்டும். சிமியோனும் ஆமோஸும் அப்ப என்னன்னு பாருங்களேன். அப்ப ஏன் இந்த யாக்கோபு எந்த சமயத்துல பேசுறாருன்னா, ஒரு கூட்டம் விசுவாசத்தினால ரட்சிப்புன்னு சொல்லி கொடுக்காங்க, இன்னொரு கூட்டம் என்ன சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா, இல்ல இப்படிப்பட்ட நம்ம சுபாவத்தின்படி ஏதாவது நம்ம இதை நல்லது செஞ்சோம்னா, சில கெட்ட காரியங்களுக்கு விலகி இருந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டுரும் சொல்லி மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்வதற்கு, மாம்ச இச்சைகளின்படி நடக்கிறதற்கு ஏதுவான போதனையை பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல என்று சொல்லி கலாத்தியர் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டது போல, ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள போகும்போது நாம் கிருபை நின்று விழுந்து விடுவோம். அதைத்தான் கலாத்தியர் 1வது அதிகாரத்திலே சொல்லும்போது சொல்றார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அன்னைக்கு கலாத்திய சபையை கலங்க பண்ணினது எது தெரியுமா? விருத்த சேதனங்கிற ஒரு நூதன உபதேசம். நம்ம எழுத்தின்படி பார்த்தா விருத்த சேதனத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். விருத்த சேதனம் முதல் முறை எங்க வெளிப்பட தெரியுமா? இதோ நியாயப்பிரமாணத்துல மட்டும் இல்ல, முதல் முறை எங்க வெளிப்படுத்தப்பட்டு தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல தான் பைபிள்லயே முதல் முறை விருத்த சேதனங்கிற வார்த்தை வருகிறது. அங்கதான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஏன் விருத்த சேதனங்கிறது அங்க ஆரம்பித்தார்? விருத்த சேதனம் மாம்சத்துல செய்யப்பட்ட ஒரு சடங்கு, அவ்வளவுதான். ஆனா கலாத்திய சபைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நீ விருத்த சேதனம் பண்ணப்படணும், அப்பந்தான் என்ன, மாம்சத்துல ஒரு கிரியை செய், அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி ஒரு நூதனமான உபதேசம் கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த சபைக்கு எச்சரிக்கிறார், விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. புது சிருஷ்டியே காரியம் எல்லாம் இருக்கு, நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அதுதான் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் சொல்லி கொடுக்கிறார்.
கலாத்தி நான் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது சிஷ்ய காரியம் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா அந்த சபை விருத்த சேதனங்கிற காரியத்துக்கு உட்பட்டு இருந்தது. அதனாலதான் அதை கண்டிக்கும்படிக்கு இவ்விதமான காரியங்கள் சொல்ல. இன்னைக்கும் பிரியமானவர்களே, இதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்துல ஒரு கட்டுப்பாடை விதிச்சு, அல்ல நான் இப்படி நடக்கிறேன், நான் இப்படி நடக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சுய நீதிகளின்படி கடந்து போவது சாபத்திற்கும் மரணத்திற்கும் ஏதுவானவர்கள் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிமியோனையும் அங்கே ஆமோஸையும் தேவன் காண்பித்து கொடுக்கிறதுக்கான காரியம் என்ன தெரியுமா? அதை இப்ப உங்களோடு தொடர்ந்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதோடைய பின்னணியை தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதோடைய பின்னணி இன்னும் நான் விஸ்தாரமா உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதன் மூலமா மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கம் உண்டானதுன்னு போட்டிருக்கா போடலையா? 2ஆம் வசனத்துல இருக்கு. அப்போஸ்தலர் 15 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதன் மூலமாக மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பேதுருகிட்ட வருது. பேதுரு எழும்பி நின்னு பேசுறாரு. பேதுருவை தொடர்ந்து யாக்கோபு இப்ப பேச ஆரம்பிக்கிறார். அதைத்தான் 13ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். அப்பதான் எந்த 2 பேரை குறித்து சொல்றாரு? சிமியோன் சொன்னதையும் சொல்றாரு, ஆமோஸ் சொன்னதையும் சொல்றாரு. சரி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது, அவங்க 2 பேருடைய காரியத்தையும் ஏன் இந்த யாக்கோபு கொண்டு வந்த உடனே என்ன நடக்கு தெரியுமா? மிகுந்த வாக்குவாதம் நின்றுட்டு, மிகுந்த தர்க்கமும் நின்று போச்சு. 2 டீமா பிரிஞ்சிருந்தவங்க ஒரே டீமா ஆகுறாங்க. சமாதானம் உண்டாயிட்டு, சபைக்கு சந்தோஷம் உண்டாகுது, நலமாக கண்டார்களாம். இந்த விசேஷித்த காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து சம்பவிக்கு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு காண்பித்து கொடுத்த இந்த 2 தேவ மனிதர்கள், ஒன்று சிமியோன், இன்னொன்று சத்தமா சொல்லுங்க, ஆமோஸ். அப்ப இந்த 2 பேர் சொன்ன வாக்கியத்தை முதல்ல பேதுரு சொல்றாரு. அதையும் தாண்டி இந்த யாக்கோபு பேச வேண்டியது இருந்தது. அப்ப யாக்கோபு இந்த 2 மனிதர்களை, சிமியோனுக்கு தேவன் சொன்னதையும் சிமியோனுக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த தீர்க்கதரிசன காரியங்களையும், ஆமோஸுக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த தீர்க்கதரிசன வாக்கியங்களையும் இங்க எடுத்து காண்பிச்ச உடனே வாக்குவாதமும் தர்க்கம் என்ன செஞ்சுட்டு நின்று போச்சு. இது எதுக்காக இந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலேயோ அல்லது நம்முடைய குடும்பத்திலேயோ மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுது அப்படின்னு சொன்னா, அதை நிறுத்துறதுக்கு நாம் இந்த 2 மனிதனும் உள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. உங்களுக்கு பார்த்து ஆச்சரியமா இருக்கும். தேவன் தானே செய்யணும். ஆமா, தேவன் இந்த 2 மனிதர்களுக்கு வெளிப்படுத்தின அருமையான வேத வாக்கியங்களை நாம் கவனிப்போமேயானால் குடும்பத்தில் இருக்கிற மாம்சீக கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், அதெல்லாம் மாற்றப்பட்டு விடும். அதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு சான்றுகள். பிரியமானவர்களே, அப்ப யாக்கோபு விருதாவா சொல்லல. யாக்கோபு 2 மனுஷங்க வாழ்ந்தாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க சும்மாவும் சொல்லல. இந்த 2 பேருமே ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்பாடாக பெற்று தீர்க்க தரிசனமாக அறிவித்தவர்கள். அப்ப இவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால எதுக்கு இதை உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறேன்னு சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நம்ம மாம்சத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கும் அக்கால சபையும் மாம்சத்தோடு போராட ஆரம்பிச்சுட்டு, உங்களுக்கு தெரியும், பவுல் பர்னபா அழகா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, மாம்சத்துல ஒரு கூட்டம் எழுப்பி நீக்கி. அப்போ சபை மாம்சத்தோடு போராட ஆரம்பிக்கு. அப்படி அந்த காட்சி தானே இருக்கு அப்போஸ்தலர் 15 அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்ப அதே போல நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்கும் மாம்சத்துக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. அங்கேயும் அன்னைக்கு அப்படிதான் நடக்கு. ஒருவர் கடித்து பச்சிக்கிறது போலதான் இருக்காங்க. கடித்து பச்சிக்கனா எழுத்தின்படி கடிச்சு மாம்சத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு, அப்படி அந்த அர்த்தத்தை சொல்லல. இதே போல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 15ஆம் வசனம் கலாத்தியர் 5:15 இது இருக்கு, எச்சரிக்கையார்கள் சொல்றாரு. 16 வாசித்து பாருங்க. 16, 17 பார்க்கும்போது அங்கே தெளிவா சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னலாம் சொல்லி எல்லாம் லிஸ்ட் போடுறாரு. அங்க ஒரு 17 காரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் என்னெல்லாம் லிஸ்ட் போடுறாரு. அப்புறம் ஆவியின் கனிகள் சொல்லிடாதீங்க, ஆவியின் கனி, the fruit of the spirit தான் சொல்லணும், not the fruits of the spirit. fruit, ஆவியின் கனியில இவ்வளவு இருக்கு.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் சொல்லி அப்படியே கொண்டு வர்றார். அது ஒரு 9 காரியங்கள் காண்பிக்கப்படுது. அப்ப பாருங்க, அப்ப மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கு, அதை காமிச்சு கொடுக்கிறார். அது மாம்சத்துக்கு ஆவிக்கு இடையில இருக்கிற போராட்டம், நம்ம செய்ய வேண்டியிருக்கிற செய்யாதபடிக்கு போராடுது. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7வது அதிகாரத்தில் போராடி 8வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினாலே அவர் விடுதலை அடைந்தாரோ, ஆவியின் பிரமாணத்தினால் விடுதலை அடைந்தாரோ, தேவன் தமது குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாருங்கிற அந்த சத்தியத்தை அறிகிற அறிவினாலே, அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே அவர் எவ்விதமாய் விடுதலை பெற்றுக் கொண்டாரோ, அதே போல கலாத்தியர் 5வது அதிகாரத்திலையும் 15 15 16 17 18 19 ஆகிய 20 ஆகிய வசனங்கள்ல எல்லா இதுலயுமே மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா காமிச்சு கொடுத்துட்டு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின்னு சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு, அதை தொடர்ந்து ஆவியின் கனி என்னன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு 24ஆம் வசனத்துல சொல்லி 24ஆம் வசனத்துல சொல்லி கொடுக்கிறாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்காங்க. அவங்க காண்பிக்கப்பட்ட அத்தனை லிஸ்டும் செத்து போயிட்டு சொல்லி கொடுத்துட்டார். கடைசி வசனத்தை வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவரில் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கு கடவுள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 25 வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கடைசியா சொல்லி முடிச்சிட்டார். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்ப ஆவியினாலே பிழைத்திருந்தால்ங்கிறது எதுலதான் இருக்குன்னு கேட்டா, நீங்க நிறைய பேர் ஆவியில பிழைச்சிருக்கோம் சொன்னோன்னே இந்த சரீரத்தில் பயங்கரமா அந்த கிளர்ச்சி, சரீரத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி துள்ளுறது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. தயவுசெய்து சொல்றேன், அது கிடையாது. நான் உண்மையாவே நானும் சில வருடங்களுக்கு முன்பாக அல்லது பல வருடங்களுக்கு முன்பாக 2004, 5, 6 இவ்விதமான பிடிக்கப்பட்டிருந்தேன். இந்த உஷ்ன்னு சொல்றதுலாம் பிடிக்கப்பட்டிருந்தேன். ரொம்ப இழைச்சின என்ன ஆகும், ஒரு சத்தம் இருந்துருமா, அந்த மாதிரி இழைக்கிறது தான் அபிஷேகம். இந்த இலைச்சி அப்படின்னு சை ஆகுது பார்த்தீங்களா, சை ஆகிறது தான் இப்போ எனக்கு சைன்னு ஆயிட்டது. சையிங் தான் அப்படியே இந்த மெருமூச்சு விட்டு ஒரு மாதிரி சை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சையிங் தான் இதுக்கு பரிசுத்தாவி பெற்றதுக்கு சைன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது சைன்னு விட்டாச்சு. பிரியமானவர்களே, இங்கே அழகா இருக்கு. இங்கே ஆவியினாலே பிழைத்திருந்தாலும் சொல்லி, ஏன் ஆவியில பிழைத்திருந்தாலும் சொல்லி இங்கே காமிச்சு கொடுக்கறது தெரியுமா? ஆவிக்கேற்றபடி நடக்கிறத பற்றி பேசுறது தெரியுமா? ஏதோ ஆவின்னு சொல்லி எங்கேயோ இருந்து வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறாருங்கிற அந்த வெளிப்பாட்டை, அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தில் நிலை கொண்டிருப்பதுதான் ஆவியிலே நடக்கிற அனுபவம். இது நம்மளா புதுசா சொல்லலை, எங்க பைபிள்ல இருக்கு. அப்ப அன்னைக்கு பவுல், பர்னபா இவர்களிடத்துல இவங்க ஆவியில செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் யூதேவிலிருந்து வந்த சில சகோதரர்கள் ஒரு விதமான போதகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, போதகமே பண்ணிட்டாங்க. வசனத்தை அப்படித்தானே பார்த்தோம், சகோதரருக்கு போதகம் பண்றாங்க. அப்ப இவங்க மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. இப்ப மாம்சமா ஆவியாங்கிறதுல குழப்பத்தில் இருக்கும்போது தான் இப்பதான் யாக்கோபு தெளிவா பேச பேச இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிட்டு. அவர் என்ன பேசுறார், சொந்த கதை சோக கதையை பேசல. சிமியோனுக்கு தேவன் உரைத்த தேவ வார்த்தைகள் என்ன, ஆமோஸுக்கு தேவன் உரைத்த தேவ வார்த்தைகள் என்னன்னு சொல்லி இந்த 2 மனிதர்கள் அடையாளம் காண்பிச்சு சுட்டி காண்பித்து இந்த 2 மனிதர்கள் மூலமா வெளிப்பட்ட தேவ வார்த்தைகளை காண்பிச்சு கொடுத்த உடனே அத்தனை மாம்சமும் நின்றுட்டு சமாதானம் உண்டாயிட்டு, சந்தோஷம் உண்டாயிட்டு சபைக்கு. உடனே பவுல், பர்னபாவை அனுப்ப சித்தம் கொள்றாங்க. நீங்க போங்க, நீங்க இந்த நிருபத்தை எழுதி அனுப்பும்போது அங்க வாக்குவாதமும் கிடையாது, தர்க்கமும் கிடையாது, எல்லாம் மாற்றப்படுது. அப்ப தேவன் என்ன வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதீர்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஆவிக்கேற்றபடியான காரியங்களுக்குள்ள நாம் போகும்போது மாம்ச காரியங்கள் எல்லாம் தூள் தூளா போயிருது. அப்ப அப்படி என்ன யாக்கோபு அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் கவனிக்கத்தக்கதாக, அங்கே கூடி வந்திருந்த பவுல், பர்னபாவும் கவனிக்கத்தக்கதாக, அங்கு கூடி வந்திருந்த முக்கியஸ்தர்கள், மூப்பர்கள் எல்லாம் கவனிக்கத்தக்கதாக அவருடைய கவனத்தை எதற்கு நேராக கொண்டு போனார் என்று சொன்னால், சிமியோனுக்கும் ஆமோஸுக்கும் தேவன் வெளிப்படுத்தின வேத வாக்கியங்களுக்கு நேராக கொண்டு போனார். அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, சிமியோனுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சு பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 2வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 2வது அதிகாரம், அதில் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம்
அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 25ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். பாருங்க, அந்த பரிசுத்தாவி நம்ம மேல இருந்தார். இப்போ ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தானா 27ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அவன் வந்தது மட்டும் இல்ல, 28ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 28ல இருந்து அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். நாங்க ஆரம்பத்துல சிமியோனின் கீதத்தை கூட நாங்க அப்படி பாடலாம் பாடுவோம். ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாடலாம் பாடுறது உண்டு, வழக்கம். இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பாடுறது உண்டு. அதுதான் நான் இப்ப ரொம்ப ரொம்ப விலாவரியா இல்லை, ரத்தின சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன். சிமியோன் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா நல்லா பாருங்க. 30ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 2வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து இவ்விதமா தேவனை உயர்த்துறார், பாடுறார். 28ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். இயேசுவானவர் மாம்சத்துல கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தார். அவர் சிறு குழந்தையா இருக்கிற அந்த சமயத்திலே அவரை தன் கையில ஏந்தி கொண்டு என்ன செய்கிறார், இவ்விதமா பாடுறார். என்னெல்லாம் பாடினாருங்கிறத இப்ப தியானிக்க வேண்டாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு கிடைத்த 2 காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு மகிமை, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் நீர் இருக்கிறீர். அப்ப கிறிஸ்துவானவர் இஸ்ரவேலையும் தம் பக்கமா இழுத்து கொள்ள வேண்டும், புறஜாதிகளாகி உங்களை என்னையும் தம் பக்கமா இழுத்து கொள்ள வேண்டும். ஒரு சைடா மட்டும் பேசல. இதுக்குதான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு காரியத்தை மட்டும் கொண்டு வராங்க. மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சிமியோன் என்ன சொன்னாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமோஸுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றார். ஆமோஸுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டது? தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுப்பிப்பாராம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பாருன்னு சொல்லி அங்கே ஆமோஸ் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப பாருங்க, சிமியோனுக்கு யாரெல்லாம் குறித்து வெளிப்பாடு கிடைச்சது தெரியுமா? இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றான். புறஜாதிகளாகி உங்களை என்னையும் குறித்தும் தேவனுடைய வார்த்தையை பெற்றானா பெறலையா? பெற்றான். இஸ்ரவேலுக்கு மகிமை, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக நீர் இருக்கிறீன்னு சொல்லி குமாரனை குறித்த வெளிப்பாடு. சும்மா சொல்லக்கூடாது. யாரை குறித்த வெளிப்பாடு? குமாரனை குறித்த வெளிப்பாடு. யாரை கையில வச்சிருந்தாரு? யோவான் ஸ்நானனே கையில வச்சிருந்தாரு. சகரி எலிசபெத் பெத்தெடுத்த யோவான் ஸ்நானனே கையில தூக்கிட்டு சொன்னாரு? இல்ல, இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை குறித்த, அதான் நீங்க அவரை குறித்த சத்தியங்கள் நீங்க தெரியல. இதுக்கு முன்னால ஜெய நகர்ல கூட இதைத்தான் குறித்து இந்த சத்தியம் இல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி, இயேசு கிறிஸ்துவ குறித்த காட்சி என்ன காட்சி, அவர் எப்படிப்பட்ட விதத்தில் அடையாளப்படுத்தப்படுறாங்கிற காரியங்களையும் சொல்லக்கூடிய கிருபையை தந்தார். பெருமாள் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இவ்விதமாய் அறிய முடியல. கிறிஸ்துவை நாம் இவ்விதமாய் அறியணும். இதுலதான் நமக்கு உண்டான மகா மேன்மையான காரியங்களை அறிய முடியும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன பாருங்க. சிமியோனுடைய வாக்கு ஒத்திருக்குதான். சிமியோன் சொன்னதுக்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கெல்லாம் ஒத்திருக்குன்னு சொல்றாரு. அப்படித்தானே சொன்னார். 14ஆம் வசனத்துல சிமியோன் சொன்னதை சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல சிமியோன் அவரை குறித்து இவரை சொல்லி சொன்னாரேன்னு சொல்லிட்டு 15வது வசனத்துல என்ன சொன்னாரு? அதற்கு தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கும் எப்படி இருக்கு? ஒத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது என்ன ஒத்திருக்கு? சிமியோன் யாரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு? கிறிஸ்துவ குறித்து தான் சாட்சி சொல்றாரு, கிறிஸ்துவ குறித்து தான் பேசுறாரு விசேஷமா. ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ ஆயத்தம் பண்ணின, சகல ஜனங்களுக்கு முன்பாக நீ ஆயத்தம் பண்ணின உடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி சொன்னார். அப்ப சிமியோனுக்கு உண்டான தேவ வெளிப்பாடு என்ன? புறஜாதிகளையும் இஸ்ரவேலையும் எடுப்பிக்கிற காரியத்தை கிறிஸ்து மூலமாய் தேவன் செய்ய சித்தம் கொண்டார். இன்னொரு அதுக்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கு எல்லாம் ஒத்திருக்குன்னு சொன்னார சொல்லலையா? பாருங்க, இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 14 சிமியோன் சொன்னது சொல்லிட்டு
தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சத்தள்ளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. முதல் அவர்களுக்கு கடாட்சி தள்ளின. அது என்ன முதல்? அதெல்லாம் அறிய வேண்டியது இருக்கு. அதான் சொல்றார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அப்ப அது சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, எதற்கு அங்கே சிமியோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் எப்படி இருக்கு? ஒத்து இருக்கு. அப்ப அவர் சொன்னது போலவே ஒத்து இருக்குன்னா ரெண்டும் ஒத்து போகுது. சிமியோனுடைய வாக்கியத்துக்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியமும் ஒத்து போகுது. அப்போ எப்படி எனில்னு சொல்லி கொடுத்தார். எப்படி எனில்னு சொல்லிட்டு உடனே அங்க போறாங்க. இங்க ஆமோஸ் 9வது அதிகாரம் 11-12 போறாங்க. இங்க என்ன போட்டிருக்கு? மற்ற மனுஷரும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கூட்டம் புறஜாதிகளை விசுவாசத்தின் மூலமா ரட்சிப்புகளை கொண்டு வரணுங்கிற அந்த உணர்வு இல்லாம ஒரு முறைமையை உள்ள கொண்டு வர பார்க்காங்க. அன்னைக்கு பரிசேயர் வேதபாரர் ஒரு முறைமையை கொண்டு வந்தாங்களே. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன முறைமை? தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம், அது எந்த காணிக்கையில செலுத்திடலாம் சொல்லி கொடுத்தாங்க. கொர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்துட்டா உன் தகப்பனும் தாய்க்கும் ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். அப்போ உங்கள் பாரம்பரியத்தினாலே நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை வியர்த்தமாக்குகிறீர்கள் சொல்லி ஆண்டு சொன்னாரு. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு அழகா பார்க்கிறோம். இதுதான் பாரம்பரியம். இதுதான் பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமான வேற என்ன செய்றாங்க? அவருடைய போதகம், தவறான போதகம் சொல்லி அவர் சொன்னார். அவருடைய உபதேசத்தை குறித்து சொல்றார். அப்ப அவங்களுடைய போதனை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? தேவனுடைய கற்பனை நினைச்சது உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்ணுவாயின்னு இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? கனமண்ணு வேண்டாம், நீ எங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டா போதும், கொர்பானுங்கிற ஒரு காணிக்கை கொடுத்துரு, நீ எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ காணிக்கைங்கிற ஒரு புது முறைமையை கொண்டு வேத வசனத்துக்கு நம்மளை விளக்க பார்க்குறாங்க. வேத வசனத்தை விட்டு விளக்க பார்க்குறாங்க. அதுதான் முதலே சொன்னேன். இந்த வசனத்துக்கு எல்லாம் எடுத்தா இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறதுலாம் டூப்பு, அது ஏமாத்து செஞ்சிடாதீங்க, தயவுசெய்து செஞ்சிடாங்க. இதே போல தான் நிறைய காரியம் இருக்கு. அப்புறம் நீங்கள் அதை செஞ்சிட்டீங்கன்னா இதை செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் அதை கொடுத்துட்டா இதை கொடுத்துட்டா அதில் வேறு சாட்சி வேறு. மிஷினரிக்கு நான் ஒரு மிஷினரிகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தேன். கண்டிப்பாக கட்டி கொடுங்க, உங்களுக்கு வசதி இருந்தால் கண்டிப்பாக கட்டி கொடுக்கலாம். ஆனால் கட்டி கொடுத்ததுனால நான் என் மகளை கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. திருமண காரியத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. இது பைபிளுக்குள்ள கிடையாது. இது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ அப்படி முடியாது. எத்தனையோ பேரை காமிச்சு கொடுப்போம். வசனத்தில் நிற்கணுங்க, அனுபவத்துக்குள்ள வரக்கூடாது. இந்த முறைமை, பழைய முறைமை, அந்த முறைமை இதெல்லாம் வரவே கூடாது. அந்த நாட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் ஆரம்பத்தில் இப்படி நான் கண்டு கொண்டேன். 2009 உபதேசத்தில் இருந்த சமயத்தில் இப்படி சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். அந்த காலத்தில் ஒரு முறைமை வச்சுருந்தாங்க. என்னென்னா, நெல் இப்படி 2 கையில் இப்படி பிடிச்சிருப்பாங்க. ஒரு நீளமாக ஒரு பெஞ்சு மாதிரி கூட போட்டுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது தின்ன கூட இருக்கும். அதில் நெல்லை ஒரு பக்கம் ஒரு கையில் 2 பேர் பிடிச்சிருப்பாங்க, இப்படி பிடிச்சிருப்பாங்க. இன்னொருத்தர் அங்கே இருந்து இப்படி பிடிச்சிக்கிடுவார். நெல்லை கொஞ்சம் அள்ளி வச்சு இப்படி கை வச்சு அமுக்கி வச்சுக்கிடுவாங்க. அமுக்கி வச்சு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளையுடைய ஜாதகம், அந்த வரன் இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு கேட்பாங்க, இந்த பொண்ணு அந்த பையனுக்கு பொருத்தமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரு? ஆதிகால கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய ஒரு விதமான மூட பழக்கத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள். இப்படி கூட நான் சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க சொல்லும்போது பொருத்தம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை வச்சிருக்கிற அந்த நெல் அப்படியே அங்கிட்டு இழுத்துட்டு போகும். இது நான் முந்தைய காலத்தில் சொல்றதை கேட்டிருக்கேன். பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அசைவே இருக்காதான். எவ்வளோ ஒரு மூட பழக்கம் பார்த்தீங்களா? இது போலதான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் சீட்டு போடுற பழக்கம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் சீட்டு போடுற பழக்கம் கிடையாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பேதுரு அங்க சீட்டு போட்டாருன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் முதல் அதிகாரத்தை நீங்க காமிச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டதுக்கு முன்னால, புது உடன்படிக்கையின் சபை தோன்றுவதற்கு முன்னாலதான். அவருமே எதை வச்சு சீட்டு போடுறது வந்தாரு? சீட்டு போடுதல், ஆமா, சீட்டு மடியிலே போடப்படும். சீட்டு போடுதல் பிரச்சனைகளை சிக்க இருக்குன்னு தான் பைபிள்ல இருக்கு. சிக்கல்களை சிக்க எடுத்துரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கத்தரால் வரும்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அந்த காலத்துல சீட்டு போட்டு கெடுக்கிற பழக்கம் இருந்தது. ஆனா அதை வைத்துதான் அவங்க பண்ணாங்களே ஒழிய புது உடன்படிக்கை சபைக்கு அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. தேவ சித்தத்தை செய்யணும். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இது போன்ற பாரம்பரியங்களிலே சிக்கியிருந்த அந்த ஜனத்திற்கு எவ்விதமான சத்தியம் காண்பிக்கப்படுது பாருங்க. 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்துக்கு வரும்போது, அப்போஸ்தலர் 15:16 பார்க்கும்போது, மற்ற மனுஷரும் வச்சிட்டார், என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும்.
கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. அப்படி கை வச்சுக்கங்க. ஆமோஸுக்கு வாங்க. ஆமோஸ் 9வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு. 2 கூட்டம் வருதா வரலையா? சரி, வசமாக்கி கொள்ளும்படிக்கு. அங்க என்னது? கர்த்தரை தேடும்படிக்கு. சரிதானா? கர்த்தரை தேடுன வேற ஒண்ணும் இல்லை, அவர் நம்மளை வசப்படுத்திக்கணும், அவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்போ சொல்லிட்டு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. அங்க என்ன சொல்றாரு? நான் திரும்பி வந்த பின்பு. அப்படிதானே? நான் திரும்பி வந்து. நல்லா கவனிச்சுக்கங்க. அப்போஸ்தலர் 15, 16 மற்றும் 17 ஆமோஸ் 9வது அதிகாரம் 11 மற்றும் 12 கவனிக்கணுமா வேண்டாமா? கவனிக்கணும். அங்க மற்ற மனுஷன் சொல்றாரு. அந்த மற்ற மனுஷர் யாருன்னு சொல்லுங்க. இங்க ஆமோஸ் யார சொல்றாரு? அங்க மற்ற மனுஷன் போட்டிருக்கு. யாக்கோபு சொல்லும்போது மற்ற மனுஷன் சொல்றாரு. இங்க யார சொல்றாரு பாருங்க. அதுலயே இருக்கு 11ஆம் வசனத்துல இருக்கு. அப்போஸ்தலர் 15, 16 மற்ற மனுஷரும் அப்படின்னு எழுதுறாரு. இங்க ஆமோஸ் 9, 11 என்ன எழுதிருக்கு? ஏதோமில் மீதியான். ஏதோம் யார் அப்படின்னா அவங்க உண்மையாவே புறஜாதிகள் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில ஒரு அதிருப்தி கூட வந்துடக்கூடாது. ஏதோம் யார் தெரியுமா? ஏசா ஆபிரகாமின் சந்ததியான் தானே கேட்டா, ஒரு விதத்தில் ஆபிரகாமின் சந்ததியான் தான். ஆனா ஆபிரகாமுடைய பிள்ளை அவன் அறியப்படலை, அவன் புறஜாதியா தான் அறியப்பட்டான். ஏன்னா இதுக்கான ஸ்டடி கொடுத்தா ரொம்ப நேரம் ஆயிரும். நான் சுருக்கமா சொல்றேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஏசாவுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் பாருங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிங்கன்னு பார்ப்போம். முதலாம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசா சேயீர் மலையிலே குடியேறினான். சொல்லுங்க, ஏசாவுக்கு என்ன பேரு? ஏதோம் என்றும் பேர். அப்ப ஏதோமில் மீதியானவர்னு சொல்லி ஆமோஸ் சொல்றாரு. இதைத்தான் யாக்கோபு என்ன சொல்றாரு? மற்ற மனுஷர், யூதர் அல்லாத மற்ற மனுஷர். யூதர் இஸ்ரவேலன்னு சொல்றமே, அவங்க இஸ்ரவேலை குறிப்பாங்கன்னு சொல்லிடாதீங்க. அது அபத்தம், அது பெரிய ஒரு அபத்தம், அருவருப்பு. ஏன்னா அவன் ஆபிரகாமின் சந்ததியான இஸ்மவேல் ஆபிரகாமின் சந்ததியான் தான், ஏசா ஆபிரகாமின் சந்ததியான் தான். கேத்துராலின் பிள்ளைகள் இருக்காங்களே, இஸ்பான், மேசான், மீதியான்னு சொல்லி இப்படி ஒரு 6 பேர் வர்றாங்களே, அவங்களும் ஆபிரகாமின் சந்ததியான் தான். அவனுடைய வித்துல வந்தவங்க தான், கேத்துராலுக்கு பிறந்தவங்கன்னு சொல்லி ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் பார்க்கணும். அவங்களும் அந்த சந்ததி தான். ஆனா அவர்கள் யாருமே இஸ்ரவேலர், யூதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படவே இல்லை. ஏன்னா யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ங்கிறது அறியப்படுறது 12 கோத்திரத்துக்குள்ள மட்டும்தான். அதுல எப்படி வருது தெரியுமா? அது ஆபிரகாமை தாண்டி ஈசாக்கு, ஈசாக்கை தாண்டி யாக்கோபு. ஏசா கிடையாது, இஸ்ரவேலும் கிடையாது, ஏசாவும் கிடையாது, ரிஜெக்டட். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க தான் முற்பிதாக்கள். சரிதானா? ஆபிரகாம், இஸ்மவேல், ஏசா முற்பிதாக்களா? இல்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய 12 பிள்ளைகள், அதுல இந்த 12 கோத்திரங்கள். இவர்கள் தான் இஸ்ரவேலரா யூதர்களா அறியப்படுறாங்களே ஒழிய ஏசா என்ன செய்யல? அறியப்படல. ஏசா இஸ்ரவேலா யாரு? புறஜாதிகள்ங்கிற அந்த லிஸ்ட்ல வருவாங்க. அப்ப நீங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏதோமில் உள்ளவங்களையும் அவர் வசப்படுத்தணும். ஆமோஸ் 9:11 வாசிக்கும். ஆமோஸ் 9:12 அடுத்த வசனத்துல பார்க்கும்போது விழுந்து போன எந்த கூடாரத்தையும் எடுப்பிக்க வேண்டியது இருக்கு. அப்ப தாவீதின் கூடாரம் எந்த வம்சத்துல வந்துடும்? யூதா வம்சத்துல வந்துருது. யூதா, இஸ்ரவேல் அந்த கேட்டகரி வந்துடும். அப்ப உங்களுக்கு புரியுதா? சிமியோனும் இஸ்ரவேலை குறித்தும் புறஜாதியை குறித்தும் தீர்க்கதரிசனம் சொன்னாரு. அதே போல ஆமோஸும் யாரை பத்தி தான் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு? புறஜாதிகளை குறித்தும் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்தும் யூதரை குறித்தும் சொல்லியிருக்கிறார். அங்கங்க சொன்னாருன்னு சொல்லிடாதீங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரம். தாவீதின் கூடாரம், தாவீது எந்த வம்சம் தான்? யூதா. தாவீது எந்த இடத்துல வர்றான்? யூத குலத்துல உள்ளவன். இஸ்ரவேலை குறிக்கி, அது இஸ்ரவேலை குறிக்கி, யூதர்களை குறிக்கி. அப்ப அதுக்கு முந்தின வசனத்துல ஏதோம வசப்படுத்தும் சொன்னாரு. ஆமா, அது புறஜாதியை குறிக்கி. அதுக்குதான் அவர் சொன்னார். சிமியோன் சொன்னதுக்கு
சிமியோன் தேவ வெளிப்பாட்டை பெற்று அறிவித்தாரு. அறிவித்த அந்த வார்த்தைகளுக்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்கள் எல்லாம் ஒத்திருக்கிறது. ஒத்திருக்கா இல்லையா? சிமியோனுடைய வாக்குக்கு ஆமோசுடைய வார்த்தைகள் ஒத்திருக்கா இல்லையா? ஒத்திருக்கு. ரெண்டு பேரையும் தேவன் தான் பயன்படுத்தினார். என்னையா ஒத்திருக்கு சொல்லுங்க. இதுல என்ன விசேஷம் இருக்கு? நீங்க சொல்ல சரிதான். யூதர்களை தேவன் தம்பக்கமா இழுத்துக் கொள்வது போல புறஜாதிகளாகி நம்மையும் ஆண்டவர் தம்பக்கமா இழுத்துக் கொள்ளுகிறார். சரிதான். இல்ல என்ன வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டா, யூதர்கள் மகா மேன்மையான ஸ்தானத்தை பெற்றிருந்தவர்கள், வாக்கு தத்தத்துக்குரியவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை 3, 4, 5 ஆகிய வசனங்களை பார்க்கும். விசேஷமா 4, 5 பார்க்கும்போது வாக்கு தத்தங்கள் அவருடையது, பிதாக்கள் அவருடையவர்களே, உடன்படிக்கை அவர்களுடையது, கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் சந்ததியில பிறந்தாரு. எல்லாம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? காணியாட்சி அவங்களுக்குரியது. அப்படிப்பட்ட அவர்களுடைய சுதந்திரத்தில் நம்மையும் பங்கடைய செய்வதற்காக தேவன் புறஜாதிகளாகிய உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைத்த கிருபை, ஆண்டவர் வைத்த தயவு, ஆண்டவர் பாராட்டின அன்பு மகா பெரியது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? யூதர்களுடைய மகா மேன்மைக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருந்தோம். இதைத்தான் ரகசியம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 3வது அதிகாரம் முதல் 4, 5 வசனங்களை சொல்லும் போது, நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? கிறிஸ்துடனே கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைக்குரியவர்களா இருக்கிறோம். யூதர்கள் மட்டும் இல்ல, நம்மையும் அதோடு சேர்த்து என்ன செய்யறாரு? கொண்டு வராரா இல்லையா? கொண்டு வருகிறார். அது எப்படி கொண்டு வந்தார்? இவர் எதை பத்தி பேசுறது மாதிரி இருக்கு? யாக்கோபு பேசினது எது மாதிரி தெரியுது? யாக்கோபு இங்க சிமியோனை குறித்தும் ஆமோசு குறித்தும் சொல்றாரு. இந்த ரெண்டு கூட்டத்தையும் கர்த்தர் தமக்கண்டு எடுக்கிறான்னு சொல்றாரு. அது எப்படி? அது குமாரனை குறித்து சொல்லப்பட்டது நமக்கு தெரியும். லூக்கா 2வது அதிகாரத்தில் சிமியோன் சொன்னதை பார்த்தோம். அது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள்? ஆமா, இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வாக்கியங்கள். ஆமோசும் யாரை குறித்து சொல்லியிருக்காரு? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிப்பேன்னு சொன்னது புது உடன்படிக்கையிலே விசுவாசத்திற்குள் வருகிற புறஜாதிகள் மற்றும் யூதர்களை குறித்து சொல்லப்பட்டது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆமோஸ் 2 கூட்டத்தையும் சொன்னாரா இல்லையா? அதுதான் அன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு. சபையை கர்த்தர் எழுப்பி வளர்ச்சியடை செய்த நாட்கள்ல யாரெல்லாம் உள்ள கொண்டு வர்றாரு? யூதர்களையும் விசுவாசங்களை கொண்டு வர்றாரு. புறஜாதிகளாகிய ஜனங்களையும் என்ன செய்யறாரு? விசுவாசங்களை கொண்டு வர்றாரு. அது எப்படி செய்யறாருங்கிறத நான் பார்த்து முடிக்க போறோம். 2-3 நிமிஷம் தான் முடிக்க போகிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது கடைசியை நான் சொல்லி முடிக்க போகிறேன். எப்படி சிமியோனுடைய வாக்குகளும் வார்த்தைகளும், சிமியோனுக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளும், ஆமோசுக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளும் ஏன் எவ்விதமாய் ஒத்திருக்கிறது? இவைகள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? இவைகள் வெளிப்படுத்தப்பட்டதுனாலதான் அங்கே இருந்த மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் என்ன செஞ்சுட்டு நின்று போனது. அப்போ மாம்சத்தின் கிரியைகளை முறியடிப்பதற்கு குமாரனை குறித்த வெளிப்பாடு கட்டாயம் தேவை. அதனாலதான் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அறைஞ்சிருக்காங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்ப எபேசியர் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். அதுல பாருங்களேன், பகையை சிலுவையினால் கொன்று, அது எத்தனாவது? 16 வசனமா? 16. வாசிக்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று, பாருங்க, அதனாலே, சிலுவையினாலதான், வேற எதுலயும் இல்ல, அதனாலே இரு திறத்தாரையும், சொல்லுங்க இந்த இரு திறத்தார் யாருன்னு சொல்லிருங்களேன். இப்ப சொல்லலன்னா ஒரு கஷ்டம், இவ்வளவு கேட்டு வேஸ்ட் ஆயிரும். அந்த இரு திறத்தார் யாரு? புறஜாதியார், இன்னொன்னு யூதர்கள், இஸ்ரவேலர், யூதர் வச்சுக்கோங்க. இரு திறத்தார் அதனாலே பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, வாசிங்க, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினான். இதுக்குதான் அந்த வார்த்தைகள் ஒத்து இருந்தது. எவ்வளவு மகா மேன்மை பார்த்தீங்களா? தேவனிடத்துல சேர்க்கிறதுக்காக. அதைத்தான் ஆமோஸ் சொல்றாரு, ஏதோமில் மீதியானவர்களையும் நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜனங்களையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு. வசமாக்குறது என்ன தெரியுமா? வசமாக்குறது என்ன? வசப்படுத்திட்டேன் அப்படின்னு என்ன தெரியுமா? எனக்கு உரிமையாக்கி கொண்டேன், எனக்கு சொந்தமா கட்டிக்கிட்டேன். இது நான் எனக்குன்னு சொல்லி அதை அரஸ்ட் பண்ணிட்டேன், எனக்குரியதுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். உண்மையா இல்லையா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
இன்னைக்கு யூதர்கள் அநேகர் அறியல. நாமும் கூட இன்னொரு விதத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்றோம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை பெற்ற, எழுத்தின்படி நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்களை போல தான் நம்மளும் ஒரு விதத்தில் நடந்து கொள்றோம். நமக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிறோம். அதுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 15ஆம் வசனத்துல. நான் 14 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி எனில், ஏன் எப்படின்னு சொல்றாரு தெரியுமா? அதுக்கு மேல 11ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்கள். நினைச்சுக்கங்க, சொல்றாரு பாருங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி தெரியுமா? எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை என்ன செய்தார்? தகர்த்து. கிறிஸ்து உண்மையாவே முதல்ல யூதர்களுக்கு தான். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும். உடனே பிசாசு பிடியில இருந்து அந்த மகளை குணமாக்குன இருக்கட்டும். அது இவளுக்கு கிடைத்த அந்த ஆழ்ந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? கானானி ஸ்திரீக்கு கிடைத்த வெளிப்பாடு. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இப்ப எடுக்க டைம் கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோமே. அங்கு தீர்சீதோன் என்கிற பட்டணத்தில் இருக்கிற ஒரு கானானி ஸ்திரீ இயேசுவிடத்தில் என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லும்போது திரும்பி கேட்கிறா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். அப்ப ஆண்டு என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. எதுக்கு சொன்னார் தெரியுமா? அவர் வந்தது காணாமல் போன இஸ்ரவேல் இடத்துக்கு வீட்டாருக்கு தான் வந்தாரு. அதான் யோவான் 1:11 போட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் நமக்கு கிடைத்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக காலம் முழுவதும் கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? சேவை செய்யலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உண்மையில தப்பா நினைக்காதீங்க, வேதத்தை சரிவர அறியலை. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. அவர் 2 பேருக்கும் வச்சா எட்டாது, வரவே முடியாது. சொல்றாரு பாருங்க. சட்ட திட்டங்களாகிய, நல்ல கவனிங்க, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வேற இதுல கிடையாது. ஏதோ அபிஷேகம் பெற்றுக்கொள், இதனால அபிஷேகத்தினால ஏதோ முடிக்க இல்ல. கையை தட்டி இப்பொழுது அந்த விடுதலை பெற்றுக்கொள், கையை தட்டி, அது கிடையாது. உச்சாம கையை உயர்த்தி, அது கிடையாது. எந்த விசுவாசத்தினால சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை ஒழிக்கிறாரு? தம்முடைய மாம்சத்தினாலே. அவருடைய மாம்சத்தை பத்தி பேசும்போதுதான் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓடுது. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 60ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் சொல்லி அது முதல் எல்லாரும் போயிட்டாங்க. யோவான் 6:66 போட்டிருக்கு. நான் எப்பவுமே 666 இதைத்தான் நினைப்பேன். 666 அபாயம், இது ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நான் 666 பைபிள் எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? யோவான் 6வது அதிகாரம் 66ஆம் வசனத்தை வச்சிருக்கேன். அது முதல் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இதுதான் 666. இதுதான் அபாயம். அவருக்கு பின் செல்லாத அபாயம். எப்ப தெரியுமா அவங்க கலைஞ்சு போறாங்க தெரியுமா? 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் துவக்கத்துல கலைஞ்சு போகல, அப்பம் கொடுக்கிறாரு. யோவான் 6வது அதிகாரம் துவக்கத்துல அப்பம் கொடுக்கிறாரு. முதல் 14 வசனத்தை பார்க்கிறோம். அப்பம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் படகெல்லாம் பிடிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்த இங்க தேடுறேன், இங்க இல்ல, அங்க போறோம், அக்கறைக்கு போனோம், இக்கரைக்கு போனோம்னு சொல்லி அதிக பிரயாசம். எதுக்கு? இந்த வயிற்றுக்கான போஜனத்துக்கு. அதுக்கப்புறம் சொல்ற நித்திய போஜனத்தை பத்தி பேசணும்னு தான் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். அவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. இப்போ கிறிஸ்துவானவருடைய அந்த இதை இப்படி நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அவருடைய இப்போ இப்படி எடுங்களேன். இப்போ இயேசுவானவர் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு 3 சபையா பிரிங்களேன். 3 சபையினுடைய காலமா, சபையினுடைய அமைப்பா பிரிச்சு பாருங்க. இப்ப அவர் அற்புத அடையாளம் செய்யறாரு, அப்படி ஒரு சபையா வச்சு பாருங்க. அந்த சபையில திரள் கூட்டம் இருக்கு, அப்படித்தானே? அவர் ஆகாரம் கொடுக்கிறார், வயிற்றுக்கான ஆகாரம் கொடுக்கிறாரு. அங்கேயும் திரள் ஆயிரக்கணக்கா, பல ஆயிரங்கள் நிக்கி உட்கார்ந்து இருக்கு. அவர் சிலுவைக்கு போறாரு, அங்க ஆளே இல்லை. அப்ப கொல்கத்தாவுக்கு வரும்போது அங்க ஆள் கிடையாது. கல்வாரியை பத்தி பேசுற இடத்துல சபையில ஆளு இல்லை.
கட்டுக்கதைகளை பேசுற இடத்துல கூட்டம் கூட்டமா குவியுது, லட்சக்கணக்கா. வேன் பிடிச்சு போவா அல்லது ஆட்டோல போவியா கார்ல போவியான்னு போய்கிட்டு இருக்கு. நிலைமையை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினாரு, 2 பேர் வந்தாலும் நீ வரணும், ஒருத்தர் இருந்தாலும் நான் வருவேன். இங்கேருந்து இப்போ இது 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 எனது இல்லை கூட்டம் கிடையாதுன்னு சொல்ற வரைக்கும் நான் வரதான் செய்யணும். வார்த்தைகளை கண்டிப்பா சொல்லணுங்கிற ஒரு பாரத்தை தேவன் தந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு சிலுவைக்குள்ள சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணங்கிறது ஏதோ அது மட்டும் கிடையாது, அது யூதர்களுக்கு கூடியது. நமக்கு ஒரு நியாயப்பிரமாணம் தெரியுமா? மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்யறது. புது கதை கிடையாது. மீண்டும் ஞாபகப்படுத்தின ரோமர் 2வது அதிகாரம் 14-15 திட்டவட்டமா இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு இடம் கொடுத்து வாழ்றோம் பார்த்தீங்களா? ரகசியமா என் மனசு மாம்ச விரும்பினவைகளை செய்வேன், ரகசிய பாவங்கள், அல்லது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு இது செய்யணும், எனக்கு நல்லதுன்னு படி நான் செய்யறேன், இது எனக்கு கெட்டதுன்னு படி நான் விலகுறேன். அப்ப இந்த இப்படிப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சு நாமும் நமக்குள்ளே ஒரு நியாயப்பிரமாணத்தை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறோமே, அது எல்லாம் பிரியமானவர்களே, அது கிடையவே கிடையாது. நம்முடைய மனசு மாம்ச விரும்பினைகளை செய்கிற அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு இன்றைக்கு நாம் விடை கொடுத்தே ஆகணும். எதன் மூலமா தான் விடை கொடுக்க முடியும் தெரியுமா? எது மூலமா தான் நம்முடைய சுய வாழ்க்கைக்கு விடுதலை தெரியுமா? எது மூலமா தான் நம்முடைய மனசு மாம்சம் விரும்புகிற அப்படிப்பட்ட சுயம் நிறைந்த வாழ்க்கைக்கு, பாவம் நிறைந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய வாழ்க்கைக்கு விடுதலை தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை அறிகிற அறிவினாலே. அங்கதான் வேதம் சொல்லுது, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அபாலிஷ் பண்றார். அப்படி மாம்சத்துலதான் ஒழிச்சு கட்டுறாரு. அப்படி மாம்சத்தை நம்ம வருஷத்துக்கு 40 நாள் அனுசரிக்க, இப்பவும் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, 40 நாள் அனுசரிக்கல தப்பு கிடையாது, விசேஷம் ஆசரிக்கல தவறு கிடையாது, ஆசரிக்கலாம். 40 இல்லை 80 நாள் எவ்வளவு ஆசரிக்கலாம். ஆனா வெறும் 40 நாள் மட்டும்தானா? மற்ற நாள் எல்லாம் நம்முடைய மனசு மாம்ச விரும்புகளை செய்யலாம், அப்படித்தானே? அதுதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, 40 நாள் என்ன செய்ய மாட்டேங்காங்க, கரிமீன் எடுக்க மாட்டேங்காங்க மட்டும் இல்லை, 40 நாள் குடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் மனசு மாம்ச விரும்பங்களை செய்யறது. அப்போ அவருடைய மாம்சத்தினால நம்முடைய மாம்சம் அழிஞ்சு போகலையா? அதுதான் அவர் சொல்றாரு. அழகா சொல்லிடுக்கார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6:6 சொல்றார். எவ்வளவு மகா மேன்மையானது. அப்ப அன்னைக்கு எழும்பின அந்த வாக்குவாதம், மிகுந்த வாக்குவாதம், தர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நானா நீயா, நீ சொல்றது நிலைக்கா நான் சொல்றது நிலைக்கான்னு பாத்துருவோம், 2ல 1 பாத்துருவோம் சொல்லி எப்படி துடிச்சிருப்பாங்க. மிகுந்த வாக்குவாதம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மாம்சிகமான கிறிஸ்தவர்களோடு போராட வேண்டியது இருக்கு. இன்னைக்குள்ள நிலவரம் அதானே. எஸ்டிகே இதானே, டிஎஸ்எஃப்ஆ எஸ்டிகே இதுதான் நிக்காங்க. என்ன செய்ய? பிரியமானவர்களே, நீ மாம்சீக போராட்டம். இந்த போராட்டத்தை என்னைக்குதான் நான் சொல்றேன், இந்த கல்வாரி சிலுவைக்குள்ள வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்த வெளிப்பாடு கிடைக்கும் போது நிச்சயமா இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிருவார், கட்டாயம் ஒழிச்சு கட்டுவார். அதான் அவர் தொடர்ந்து சொல்றார், இருதரத்தாரையும் பாருங்க, மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதுக்கப்புறம் போட்டிருக்கு, இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. மகாமேன்மை, மகாமேன்மை. நம்ம கூட இருக்கிற இடத்துல, நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்ய இருக்கிறோம். யாக்கோபு என்கிற மனுஷன் சிமியோனையும் ஆமோஸையும் எடுத்து காண்பிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? அங்கே எழும்பின வாக்குவாதம், மாம்சத்தை அடக்கி போடணும் அப்படின்னு சொன்னா குமாரனை குறித்த வெளிப்பாடுள்ள தேவ வார்த்தைகள் வெளிப்பட்டே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே நலம் உண்டாகாது, சந்தோஷம் சமாதானம் வெளிப்படாது. அப்ப அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் மிகுந்த வாக்குவாதம் தர்க்கம் இருக்கு. நீங்க முடிகிற பகுதியை பாருங்க, இந்த பிரச்சனை முடிகிற பகுதியை பாருங்க, அங்க நலம் உண்டாகுது, சந்தோஷப்பட்டாங்களாம், சமாதானம் பெறுது. அப்ப பாத்தீங்களா? அப்ப மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவியின் கனி வெளிப்படுது, சந்தோஷம் சமாதானம் வெளிப்படுது. அப்ப அதுக்கு தேவன் எப்படிப்பட்ட வாக்கியங்களை முன்வைக்கிறார்? குமாரனை குறித்த வெளிப்பாடான சத்தியங்கள். அதுல விசேஷம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா,
இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. இந்த வார்த்தைகள் வெளிப்பட்ட அப்ப சிலுவை பற்றி உபதேசம் உள்ள வந்த உடனே மாம்சம் என்ன செஞ்சுட்டு கலண்டு போயிட்டா போகலையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில படிப்பினை. ப்ளூ பிரிண்டே இதுதான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கா? நான் சொல்லணும்னு சொல்றேன், நீ ஒன்று சொல்ற, இந்த பிரச்சனையா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட முறையில் மாம்சம் நம்முடைய ஆவிக்கு விரோதமாக போராடுகிற காரியமா இருக்கட்டும், அல்லது சபையில் உள்ள மாம்சம் ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் குமாரனை குறித்த வெளிப்பாடு, சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்த விசுவாசம் அவை எல்லாவற்றையும் தகர்த்து போட்டுவிடும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாமே தேவனுக்கு அர்ப்பணம் செய்வோம். இருக்கிடத்திலே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே சிமியோனும் ஆமோசும் என்கிற இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பாக்கியத்தை தந்தீர் ஆண்டவரே. ஒட்டுமொத்த மாம்சத்தையும் சீர்குலைய பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட மகா மேன்மை மற்றும் உயர்தரமான சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கட்டுக்கதைகளையோ அங்கே போன இங்கே போனங்கிற மனுஷனை உயர்த்தக்கூடிய காரியங்களையோ கேட்காதபடி தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இந்த பூமியில வெளிப்பட்டு தம்முடைய சொந்த மாம்சத்திலே ஆண்டவரே இவ்வளவு மகத்தான கிரியைகளை, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டீர் என்கிற அந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, இது மாத்திரமல்ல, இந்த இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரும் இவ்விதமாகவே குமாரனுடைய மரணத்தின் மூலமாகவே, சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமாகவே எங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீங்கிற அந்த மகா மேன்மையான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே திட்டவட்டமாக நீர் பேசியிருக்கிறீங்கிறது ஆவியிலே உணர்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு யாரோ சிலரோ ஆண்டவரே, நான் மாம்சத்திலே இன்னும் தடுமாற்றத்தில் இருக்கிறேன், மாம்சத்தில் அதிகமாய் போராடுகிறேன், இதில் ஒரு தீர்வே இல்லாதபடி உணர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே சுபாவமான இந்த நியாயப்பிரமாணம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறதே, இதிலிருந்து விடுதலை இல்லையாங்கிறத நான் அங்கலாய்த்து கொண்டிருந்தேன். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட மாம்சத்தின்படி சுபாவத்தின்படியான நியாயப்பிரமாணம் இன்னும் கிரியை செய்து என் குடும்பத்திலே சமாதானத்தை இழக்கும்படி செய்கிறதே, இப்படிப்பட்ட கேள்வியோடு இருந்தேன். இன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவின் மாம்சத்தை குறித்த சத்தியங்கள் எங்களை விடுதலையாக்குகிறதை நாங்கள் உணர்கிறோம். பரிசுத்த தேவன் எங்களுக்கு தந்த இந்த அற்புதமான வெளிச்சத்திற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு இந்த யாக்கோபு என்கிற மனிதனை நீர் எழுப்பி, இந்த யாக்கோபு என்கிற மனிதன் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை பெற்று வெளிப்படுத்தின சிமியோனை குறித்தும், உம்முடைய வார்த்தைகளை பெற்று வெளிப்படுத்தின ஆமோஸை குறித்தும் எங்களுக்கு திட்டவட்டமாய் பேசி, அதை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் தகர்க்கப்பட்டு சமாதானமும் அங்கே சந்தோஷமும் சபையினுடைய வளர்ச்சியும் உண்டானதை நீங்கள் காண்பிக்கும் போது, தகப்பனே, இதில்தான் சபை கட்டி எழுப்பப்பட முடியும் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறீர். இதில்தான் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தரம் வெளிப்படுகிறதை காண்பிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதிக பிரயாசத்தோடு ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிற அருமையான ஆண்டவரே அகிமாஸ் சாம்சன் சாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவர் பலப்படுத்தி பயன்படுத்தி அநேக ஜனங்களை உங்களுடைய நீதிக்குள்ளாக நடத்த கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. அவங்களுடைய தாய் தகப்பனை எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம், அவங்களுடைய பெரியப்பா ஒப்பு கொடுக்குறோம், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை பலனை தந்து கர்த்தர் வழி நடத்துங்க. இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே, வாலிப தம்பிமார், ஆண்டவர் எல்லாரையும் பெரியவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்து உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.